ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வீடு வாசப்படி என்ன அப்டேட் பார்க்கலாமா? இங்கே வந்து நம்ம கண்ணனோட ரூமில் வந்து கண்ணனோட ஒய்ஃப் சொல்லுது, எவ்வளோ தண்ணி பிடிச்சின்னு வந்தாலும் மரமண்டை குடிச்சு எடுத்துப்பாருன்ட்டு தண்ணி எடுக்கலான்ட்டு வெளியே போகிற டைமில் வந்து அங்கே பிரியாவோட ரூமில் வந்து பிரியாவோட காலேஜ் ஃப்ரெண்டு வந்து நிற்கிறான். என்ன பிரியா ஃபோன் பண்ண, என்னடா இந்நேரத்துக்கு நீ ஃபோன் பண்ணியிருக்கிற, என்னடா தூக்கம்லாம் வரலையா? காலேஜில் பண்ண அரட்டை வந்து இன்னும் கூட உனக்கு தூக்கம் வரலையா? நம்மோது ஆமாம் பிரியா, நம்மோது எனக்கு ஒரு படிப்பில் ஒரு டவுட்டு, அதான் உனக்கு கேட்கலான்னு வந்தேன். நம்மோது டேய் நான் காலையில் வரேன்டா, காலையில் சொல்கிறேன். இல்லை பிரியா, உன் வீட்டு வாசல் வெளியே தான் நான் நின்று இருக்கிறேன். ஏய் விளையாட அதை, இல்லை இங்கே நிஜமாக தான், என்ன டோரை தட்டுட்டுமானும் போது அந்த இடத்துல அர்ஜுனோட தங்கச்சி வந்து வேகமாக வரும். எங்கே காணோம்? ஏய் நீ ஃபேங்க்கு தானே பண்ணுற? அப்படியெல்லாம் இல்லை, இங்கே பாருன்னு பார்த்தா அவங்க அப்பா அம்மா ரூமில் வந்து பிரியாவோட ஃப்ரெண்டு வந்து நின்றுக்கிறத பார்த்துட்டா. யார் பார்த்துட்டா? கண்ணனோட ஒய்ஃபு பார்த்துட்றாங்க. என்ன இங்கே வந்து ஒரு பையன் நின்று இருக்கிறான். அந்த டைமில் பிரியா வந்தோடனே என்னையாடி என்னென்ன கேள்வி கேட்டேன். இவங்க நடிக்கிறாங்க, அண்ணனுக்கு சரியான ஜோடியே இல்லை, குடும்பத்தை கலைக்க வந்துக்கிற என்ன கேட்டலன்ட்டு கண்ணனோட ஒய்ஃபு வந்து வீட்டில் ஏற்கனவே கொளுத்தி போடுறாங்கங்க. இன்னும் பிரியாவோட ரூம் கிட்ட வந்து ஒரு பையன் பேசினுக்கிறானோன்னு உடனே அப்பாலாம் வரப்போகிறார் வான்ட்டு ரூமு பக்கம் இட்டுன்னு போகிற டைமில் ஐயோ திருட வந்துட்டான் கத்துனோடனே பிரியா எடுத்துன்னு போய் அந்த பையனை ரூமுக்குள்ளே ஒழிக்க வச்சுன்னு எல்லாம் வீட்டு ஜனமே வந்துடும். பிரியா ஒரு ரூமில் ஒரு பையங்கிறான், திருடனும் போது என் தங்கச்சி மேலெல்லாம் அப்படி சொல்லாதன்ட்டு அர்ஜுன் ரொம்ப கோவப்படுறார். எப்போ பாரு இந்த வீட்டில் பொய் சொல்கிறதே உன்னோட வேலையாக இருக்கணும் போது வீட்டை பிடிச்சி இட்டுன்னு போகும்போது பிரியா ரூமில் ஒரு பையன் இருக்கிறத வந்து எல்லாரும் பார்த்துட்றாங்கங்க.